வெனஸ்டே ஈவினிங் கம்மிங் வீக்கெண்ட் அம்மா மாலை போட போகிறாங்க. இனி கோயிலுக்கு போயிட்டு வர வரைக்கும் கம்ப்ளீட்டாக வெஜ் மட்டும்தான். ஸோ வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வீட்டில் நான்வெஜ் சமைப்போம்னு சொல்லிட்டு நேற்று அப்பா கிட்ட 1/2 கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன். விளாக்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க, சிக்கன் எடுத்தால் ஒன்றா கிரேவி அப்படி இல்லைனா பிரியாணி, சிக்கன் 65 செய்வேனே தவிர குழம்பு வச்சதில்லை. ஆனால் நேற்று மெனு வந்து இட்லியும் சிக்கன் குழம்பும். நான் செய்கிற மாதிரி கிரேவி வச்சா ஒரு இட்லிக்கு கூட பத்தாது. அதனால் அம்மா எப்படி சிக்கன் குழம்பு செய்வாங்களோ அதே மாதிரி தான் ரெடி பண்ணேன். ஃபஸ்ட் இந்த குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் வித் மெஷர்மெண்ட்ஸோட ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் இதில் சின்ன வெங்காயமுக்கு பதிலாக பெரிய வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சின்னது சேர்த்திங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். அடுத்ததான் இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரே ஒரு பிரியாணி இலை, பொடியாக கட் பண்ண வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற 1/2 கிலோ சிக்கன், 2 தக்காளி, மஞ்சள் தூள், உப்பு போட்டு லிட் கவர் பண்ணி வச்சாச்சு. ஒரு 5 மினிட்ஸ்க்கு விட்டிங்கன்னா சிக்கன் பாதி வந்திருக்கும். இப்போ இதில் அரைச்ச மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், குழம்புக்கு ஏற்ற மாதிரி தண்ணி, உப்பு போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் விட்டுட்டு ஃபைனலாக கொத்தமல்லி இலை தூவி கலந்திங்கன்னா இட்லி தோசைக்கு டேஸ்டியான சிக்கன் குழம்பு ரெடி. வேறு ஏதாவது சைட் டிஷ் இருந்தால் 2 இட்லி உள்ளே போகிறதே பெருசு. ஆனால் நேற்று குழம்போடு சேர்த்து மொத்தமாக காலி ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு இதை விட இட்லிக்கு மீன் குழம்பு வச்சு சாப்பிட இன்னுமே ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இட்லிக்கு மீன் குழம்பா இல்லை சிக்கன் குழம்பா, நீங்கள் எதை ப்ரிஃபர் பண்ணுவீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.